செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் சுமார் 60 ஆண்டுகளாக அந்த பகுதியின் அடையாளமாக இருந்த பழமையான நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்த இந்த தொட்டியை வணிக வளாகம் கட்டுவதற்காக நகராட்சி நிர்வாகம் இடித்து அகற்றியுள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டியை புதுப்பித்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் அது நிராகரிக்கப்பட்டு தற்போது அகற்றப்பட்டுள்ளதால் அடையாளத்தையே அழித்துவிட்டதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். இண்டிகோ விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்திருந்தாலும் தொடர்ந்து 13வது நாளாக இடையூறு ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நேற்றும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை பாதிக்கப்பட்டது. கொல்கத்தா, டெல்லி, மும்பை, பெங்களூரு, கோவை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டிய மற்றும் சென்னை வரவேண்டிய 56 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மருத்துவ கழிவு ஆலை அமைப்பதற்கு எதிராக போராடிய பொதுமக்களை போலீசார் கைது செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிசாரத்தூர் கிராமத்தில் அமைய உள்ள தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த 50 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலை அமைந்தால் நீர்நிலைகள் மாசடைந்து தொற்று நோய்கள் பரவும் என கூறி போராட்டத்தை கைவிட மறுத்திருந்தனர். இந்நிலையில் போராட்ட களத்தில் இருந்த 18 பெண்கள் உட்பட 28க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கரூர் துயர சம்பவத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் உட்பட 4 போலீசார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பல்வேறு தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விசாரணையின் தொடர்ச்சியாக பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நந்தகுமார், குளித்தலை காவல் ஆய்வாளர் கருணாகரன், போக்குவரத்து காவலர் ராஜ்குமார், கரூர் நகர காவல் நிலைய காவலர் முத்துக்குமார் ஆகியோர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 4 நபர்களும் விசாரணைக்கு ஆஜராகினர். டிசம்பர் 17ஆம் தேதி முதல் திருமலையில் சுப்பிரபாத சேவைக்கு பதில் திருப்பாவை சேவை நடைபெற உள்ளது. திருமலை ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் சுப்பிரபாத சேவையுடன் சுவாமியை துயில் எழச் செய்வார்கள். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அருளிய திருப்பாவையை 30 நாட்கள் பாடி சுவாமியை துயில் எழச் செய்வது ஐதீகம். அதன்படி வரும் 16ஆம் தேதி மதியம் மார்கழி மாதம் பிறப்பதால் மறுநாள் 17ஆம் தேதி அதிகாலை முதல் திருப்பாவை பாடப்படும் என திருமதி திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பின் காரணமாக திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் பக்தர்கள் புனித நீராடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் திடீர் கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பின் காரணமாக கடற்கரையில் 5 அடி ஆழத்திற்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் கவனமாக இருக்குமாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமில் ஆளின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பார்வைத்திறன் பரிசோதனை, 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கான இரும்புச்சத்து திரவம் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மருத்துவ முகாம் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததால் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்கவில்லை. இதனால் அரங்குகளில் இருக்கைகள் வெறிச்சோடி காணப்பட்டது.
மேலும் முகாமிற்கு வந்த பெண்ணிடம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மகளிர் உரிமை தொகை கிடைத்ததா என்று வினவியதற்கு அந்த பெண் கிடைக்கவில்லை என்று தெரிவித்ததால் கட்சியினர் அதிர்ச்சி அடைந்தனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பந்து வீச்சு, மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ், வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் ஈடிஆர் பகுதியில் உலா வந்த யானை கூட்டத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வால்பாறை அடுத்த ஈடிஆர் எஸ்டேட் பகுதியில் 2 குட்டிகளுடன் காட்டு யானை உலா வந்தது. இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அப்பகுதியில் உலா வரும் காட்டு யானையை குடியிருப்பு பகுதிக்குள் வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து 7634 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கதவணைக்கு நேற்று 6850 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 7634 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கதவணையிலிருந்து காவிரி ஆற்றிற்கு 6614 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. அதேபோல் தென்கரை வாய்க்காலில் 500 கனஅடியும், கட்டளை மேட்டு வாய்க்காலில் 200 கனஅடியும் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசன விவசாயத்திற்காக 8000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா, ருத்திகா தம்பதியர் தங்களது 10ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடினர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி ருத்திகாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2018ஆம் ஆண்டு சமேரா என்ற பெண் குழந்தையும் 2024இல் ஆஹான் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தது. ரோஹித் சர்மா, ருத்திகா தம்பதியர் தங்களது 10ஆம் ஆண்டு திருமண நாளை நேற்று கேக் வெட்டி கொண்டாடினர். இது தொடர்பான புகைப்படங்களை தமது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் ரோஹித் சர்மா, இந்த 10 ஆண்டுகள் தான் தன்னுடைய வாழ்வின் மிகச்சிறந்த பகுதி என நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ள 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சிக்கான டெண்டர் நடைமுறைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ஜனவரி 19ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் அடுத்த ஆண்டு 50வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியின் டெண்டருக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் பெங்களூருவைச் சேர்ந்த ஃபன் வேர்ல்ட் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வெளிப்படையான முறையில் டெண்டர் நடத்தப்படவில்லை என்றும், உரிய தகுதி இருந்தும் விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து டெண்டர் நடைமுறைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை ஜனவரி 19ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்தார். சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சோழவரம் ஏரிக்கரையை பலப்படுத்தும் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சோழவரம் ஏரிக்கரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. ஆனால் ஏரியின் கரையில் விரிசல் விழுந்ததால் 100 மீட்டர் தூரத்திற்கு கரை உள்வாங்கியது. தரமற்ற முறையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றதால் ஏரிக்கரை உள்வாங்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏரிக்கரையின் மீது தார்பாய் கொண்டு மூடி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏரியில் அதிகப்படியான தண்ணீர் தேக்கி வைக்க முடியாததால் நீர்மட்டமும் குறைந்தது. கரையை உடனே பலப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் 1,03,884 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 857 கோடியே 77,65,260 ரூபாய் தீர்வு தொகை வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு 2 மாதங்களுக்கு ஒருமுறை தேசிய லோக் அதாலத் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தேசிய லோக் அதாலத்தில் 1,03,844 வழக்குகளில் 857 கோடியே 77,65,260 ரூபாய் அளவிற்கு இழப்பீடுகள் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தேசிய லோக் அதாலத்தில் 20,239 வழக்குகளில் தீர்வு காணப்பட்டு 224 கோடியே 23,36,567 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து ஒரு முட்டை ₹6.20 விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.15 இருந்த நிலையில் தற்போது முட்டைக்கு 5 காசுகள் உயர்ந்து ₹6.20 விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோல பிராய்லர் கோழி உயிருடன் ஒரு கிலோ ₹114 முட்டை கோழி ஒரு கிலோ ₹100 விலை நிர்ணயம் செய்து தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் 2,668 அடி உயர மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட தீப கொப்பரையை மலையில் இருந்து கீழே இறக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலை மகாதீபமும் ஏற்றப்பட்டது. பின்னர் தொடர்ந்து 11 நாள்கள் மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு வந்த நிலையில் நேற்றுடன் தீப தரிசனம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கொப்பரைக்கு பூஜைகள் செய்து மாலையிட்டு கொப்பரையை ஊழியர்கள் கீழே இறக்கினர். சென்னை விருகம்பாக்கம் அருகே கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த 15 வயது குழந்தை தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் நகர் மாநகராட்சி பள்ளியில் புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் சாரம் சரிந்து விழுந்ததில் தலை, கை, கால்களில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தான். இது தொடர்பாக கட்டிடத்தின் மேற்பார்வையாளர் மனோஜ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் விடுமுறை நாளையொட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையொட்டி ராமநாத சுவாமி கோவிலுக்கு வடமாநில மற்றும் மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடினர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்தனர். இதனால் கோவிலின் 4 ரத வீதிகளுமே பக்தர்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிந்தது. சென்னை மாநகராட்சியில் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாய், பூனைகளை வீட்டில் வளர்த்தால் அதற்கான உரிமம் பெற வேண்டும். இந்த உரிமத்தை பெற இன்று கடைசி நாள். இல்லாவிட்டால் நாளை முதல் ₹5,000 அபராதம் செலுத்த நேரிடும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதையொட்டி உரிமம் பெற 8 சிறப்பு முகாம்களும் 7 செல்ல பிராணிகளுக்கான சிகிச்சை மையங்களிலும் இன்று மாலை 5 மணி வரை உரிமம் பெற்றுக் கொள்ளலாம். இதுவரை 1,98,000 செல்ல பிராணிகள் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு 56,378 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி புதுச்சேரி நகர கடைவீதியில் ஸ்டார் குடில் அமைக்க தேவையான பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைக்க தேவையான பொருட்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர்.
ஷாப் அந்த ஸ்டார் கலெக்ஷன் லைட்லாம் நிறைய எரியறதை பார்த்துட்டு, அதே மாதிரி அந்த சைனீஸ் டூம் வெளியில் எரியறதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகிறாங்க. அதே மாதிரி எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கலெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம் சார். 60 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி செராமிக் குடில் செட்டு 1200 ரூபாயிலிருந்து 28,000 ரூபா 30,000 ரூபா வரைக்கும் இருக்குது சார். செராமிக் இட்டாலியன் குடில் செட்டு எனக்கு வந்து ஒரு 120-100 கிலோமீட்டர் சுற்றளவில் பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் இருந்தோம். எனக்கு நெய்வேலி, பண்ருட்டி, சிதம்பரம், சீர்காழி, அதே மாதிரி அந்த மாயவரம், சின்ன சேலம். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 17ஆம் தேதி வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் பொற்கோவிலுக்கு வருகை புரிவதைத் தொடர்ந்து பொற்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் ரெட் ஜோன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு பணிகளுக்காகவோ மாநகராட்சி தொடர்புடைய சர்வே பணிகளுக்காகவோ ட்ரோன் பறக்க மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை வெளிப்பாளையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஊராட்சி செயலாளர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பணி பாதுகாப்பு, சம ஊதியம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் தமிழ்நாடு டெங்கு ஒழிப்பு முன்கள பணியாளர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது விளம்பர திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அளித்த 317வது வாக்குறுதியான கொசு புழு ஒழிப்பு பணியாளர்களின் வேலையை நிரந்தரம் செய்திடுவோம் என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். விளம்பர திமுக ஆட்சியில் கொசு ஒழிப்பு முன்கள பணியாளர்களை அதிகாரிகள் கொத்தடிமைகள் போல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு கடலூருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 495 ரூபா சம்பளம், அதே கடலூர் மாநகராட்சியில் ஒரு 200 ரூபாய் தான் தராங்க சம்பளம். அந்த 200 ரூபாய் 4 மாசமா தரல. எங்களுக்கு மாதம் ஊதியம் தர மாட்டாங்க. மாதம் ஊதியம் வேணும். கான்ட்ராக்ட் முறையை கைவிடணும். இப்போ புதுசாக கான்ட்ராக்ட் விட்டாங்க. அந்த ஒப்பந்த முறையை கைவிடணும். நகராட்சி, பேரூராட்சிலாம் இப்போ என்போஸ்னு ஒரு கொண்டு வந்துருக்க ஒரு திட்டம். ஒரு காலை 7 மணிக்கு வரணுங்க, நைட்டு 11 மணிக்கு வேலை வாங்குறாங்க. எங்கள் ரூரலில் தான் எங்களுக்கு வேலை, ஊராட்சி ஒன்றியத்தில் தான் எங்களுக்கு வேலை 8 to 4. ஆனால் 7 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. பெண்களையும் அந்த வேலை சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை திருடிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏராகரம் பகுதியைச் சேர்ந்த சபியுல்லா என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக வெளியூர் சென்றுள்ளனர். இந்நிலையில் பூட்டியிருந்த வீடு திறந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் உரிமையாளர் வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 40 சவரன் நகை, 50,000 ரொக்கப்பணம் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து புகாரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். போத்தீஸ் குழுமத்தின் அங்கமாக உள்ள போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் சென்னை பாடியில் தனது புதிய கிளையை நிறுவியுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. போத்தீஸ் குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ், ஐசிஎஃப் பொதுச் மேலாளர் சுபாராவ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்திய அளவில் எங்கும் இல்லாத வகையில் 5 ஏக்கர் இடத்தில் 7 தளங்களுடன் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தங்க, வைர, வெள்ளி நகைகள், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்து பொருட்களும் கிடைக்கும் என்றும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் போத்தீஸ் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஷோரூம் வந்து திறந்திருக்கிறது எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கிறது. இந்த கடைக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இங்க கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் ஷாப்பா இதை அமைச்சிருக்கிறோம்.
எல்லாமே வந்து தரமான பொருட்கள், மிக மிக நியாயமான விலை. அந்த அளவுக்கு இது வந்து எங்களோட ஒரு 10 வருஷம் எஃபர்ட். இந்த கடையை வந்து ஒரு 10 வருஷமாக பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து அதை இன்னைக்கு பார்க்குறோம்.